வணக்கம் வணக்கம். பெரியப்பா வணக்கம் பெரியப்பா. சித்தப்பா வணக்கம் சித்தப்பா. அம்மாண்ணே என்னடி நொண்ணே இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. புதுசா பழகிறான் பாரு. வீடியோ எடுத்துட்டாங்க. எந்த வீடியோ எடுத்தா எனக்கு என்ன பயமா? எப்படி கூப்பிடணும் பாருங்க. உங்க அண்ணே அப்பாவெல்லாம் தான் அவங்ககிட்ட வச்சுக்கிறேன். அவங்கதான் வாத்தியார் குரூப். உங்க அப்பா தான் உங்க அண்ணன். வாத்தியார்லாம் கிடையாது, சர்வ லோக்கல் பையன். எந்த அளவுக்கு வாசிக்கிறேன்னா அந்த அளவுக்கு. எங்க அப்பா தான் உங்க அண்ணன் சொல்ல சொல்லிருக்காங்க. அவர் என்ன வேணும்? எனக்கு அப்பா வேணும். அவர் எனக்கு சொந்த தாய் மாமட்டி லூசு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க என்ன வேலை இருக்க முடியும். வாய்ப்பளித்து பெருமைப்படுத்தி அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியினருக்கும் மற்றும் ஊர் இணைகளுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்புறம் மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த புருஷனை மட்டும் மச்சான் பார். அது மட்டும் மொத்தது இல்ல. சக்கை பரட்டி நான் வேற வச்சுக்க. நீங்க மைக் செட்ல இருக்க மட்டும் மச்சான் சொன்னா உங்களுக்கு என்ன வலிக்குது? பக்கத்து ஊர்க்காரங்க என்ன? நாளை புண்ண எங்க ஊருக்கு போவோம். தார்பாய் கிளிக்கடி. அவன் டிவி என்னப்பா சாமி? எங்க உரிமை வேற ஆள்கிட்ட வச்சுக்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுல. ரொம்ப சந்தோஷம். அப்பல அடுத்த காணுக்கால போவோமா? போமா. உன்னை நம்பிதான் ஹலோ சாப்பிட்டு அந்த புருஷனை போய் வாசிச்சுங்க. வழக்கம் வழக்கம் சொல்லிட்டு வர முன்னாடி என்னைய மட்டும் வேகமா முன்னேன்ட்டாங்க மச்சான்றைய. பார்க்க எங்க அத்தை மணி மாதிரி இருந்தாங்க, அதனால மச்சான். உன்னைய பார்க்க இல்லைங்க, எங்க நல்ல பொண்டாட்டி மாதிரியே இருக்கு. அப்புறம் பேபி நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப மட்டும் பாரு என்ன மாதிரி
மச்சான் நான் மாட்டுக்கு ஆடிட்டு தானே இருக்கேன். இப்ப எதுக்கு என்ன எந்திரிச்சா? இப்ப எதுக்கு என்னடா எந்திரிச்சா? சொன்ன எந்திரிச்சு என்ன சொன்ன அண்ணே நான் ஏதோ அசிங்கமா பேசுனேன் அண்ணே. இல்ல பாத்தியா நான் ஒழுங்கா ஆல்ரூம் வாசிக்கிறேன். அப்பா என்ன கரெக்டா தானே வாசிக்கிறேன். ஐயா அப்பா இப்ப பாருங்களேன். ஏ, என்ன சொல்லி தலைவாணி இல்லாம ஒரு நாள் எடுத்து வச்சுக்கடா. நீ கொண்டு வராம வந்திருக்கேன் இப்பதான் உன் பொட்டை தெரிக்க போகுது சரவணா. ஒழுக்க மசுர வாச்சுக்கிட்டா உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல இனி அது என்ன தெரிஞ்சுக்கிறேன் என்னம்மா என்னடா டேய் என்னடா பண்ண தலைவாணி இல்லம்மா இருமா உனக்கான துண்டை அண்டை கொடுத்துக்கிறேன். செக் பண்ணு. இப்ப கரெக்டா இருக்கா? இல்ல துணி வச்சிட்டேல்ல வச்சுட்டீங்களா? துண்டை வச்சிட்டேல்ல தூங்கி எருமை மாடு, துணி எருமை மாடு. ஏன்யா உயிரை எருமை மாட்டுனியா துணி சொன்னேன். ஏ தன்னானே நீ
வந்தேன்னா மூக்கால வெடிச்சு போவேன். அவ்வளவு நேரம் அருமையா அதெல்லாம் ஜெயிக்கேன். இப்ப என்ன ஆட்டம் கொஞ்சம் குறையுது. ஆமா எப்படிங்க ஆடுறீங்க நீங்க? இது வந்து வாத்தியார் தேவல்ல அவர் வாசிட்டே இருப்பாரு. அப்பா அங்க பாருங்க, அப்பா பத்தி தெரியாம இருமா சொல்லுங்க. கரெக்டா வாசிக்கிறதே அவர் வேலை, குறை கண்டுபிடிக்கிறதே அந்த ஆல்ரவுண்ட் வேலை. சரி, இப்ப நீங்க என்ன குறைய கண்டுபிடிச்சீங்க? அப்படி அதாவது கீழே ஓகே மேடம், மேல் பார்ட்ஸ் கொஞ்சம் குறையுது. புரியுதா? ஆமா நீங்க வேணா சந்தேகத்துக்கு வேணா நான் ஆடி காமிக்கோ. அதுக்கு எப்படிங்க ஆடி? இப்ப பாரு வேடிக்கை. என்ன நிலைமைக்கு ஆகுது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், Tell me bro. இத வச்சுங்க ஞாபகப்படுத்திங்க. பாத்தீங்களா? சொல்லுங்க. இப்ப நான் ஆடுவேன், சரி. வாத்தியார் வாசிப்பாரு. வாத்தியார் ஓகே? 1 2 3 மல்லே 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 மல்லே. இது என்ன கரெக்ட் பிள்ளைக்கார மாதிரி ஆடுது? சும்மா வருமா ஊர் காசு உன் புருஷன் காசு. அது அப்படி ஆகணும்னா என்ன 40 வருஷம் ஆகணும், பரவாயில்லையா? ஏன் நான் வேணா இப்ப கவக்கம் போட வர்றேன் நீ தண்ணி. சார். பெண்கள்ட்ட உடுக்கல, ஆண்கள்லயே வச்சு வாசிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆட்டணும், அவ்வளவுதானே? அது மாதிரி ஆட பிடிச்சு கட்டிட்டு வந்துருங்க. ஒரு வண்டி போகுது, குண்டக்க மண்ட சந்தோந்தியா விட்டா எங்களால முள்ளுக்காடு வாங்கிடாதா? நம்மதே ரைட்டு லெப்ட்னு போய் கரெக்டா ரைட் லெஃப்ட் சொல்றதும் சரி. நீ ஃபுட்பால் பந்து மாதிரி குதிக்கணும் சொல்றியா? அது எப்படி முடியும்? உள்ள ஸ்பிரிங் வைப்போமா? இல்ல வாத்தியாரே, குண்டி டைல்ஸ் போய் சேர் மாதிரி என்னைய சொன்னீல, இந்த நீ முதல்ல இந்த துண்டை வச்சுக்க. மழை பெஞ்சு ஊரெல்லாம் கேட்டது நாள சரவணி. இல்ல மேடம், இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. சும்மா உட்காந்து வாய் பேசினா போதாது ஆல்ரவுண்ட்ல. இந்த மாதிரி வாய்ச்சிட்டு வாய் பேசணும். என்ன வாய்க்கு தக்கன தொழில் இருக்குல்ல, நம்மள கூப்பிடுமா? ஓகே.